ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்க கசிடர யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரிசர்ச் டாப்பிக்கான ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டடி மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் எந்த மாதிரி டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிளியராக புரியும். இந்த கேஸ் ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ரிசர்ச் அப்படின்ற ஒரு புக்கிலேருந்து எடுத்திருக்கேன். ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர நர்குந்த்கர். இது வந்து ஒரு நல்ல புக்கு, நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து என்ன அவங்களுடைய ஒரு சிம்பிள் கொஷின், ஒரு ரிசர்ச்சுக்கு வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு பேசிக் கொஷின்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ரிசர்ச்சில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதனால் நீங்கள் ஆன்லைனில் வாங்க ஆரம்பிக்கிறீங்க, வாட் மேக்ஸ் யூ பை ஆன்லைன் அப்படின்ற ஒரு சிம்பிள் கொஷனுக்கான ஆன்சர் தான் இந்த ரிசர்ச்சாக வந்து இருக்க போகுது. சரி, அப்போ எதனால நம்ம எல்லாருமே ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்? அப்போ இந்த ரிசர்ச்க்கான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இவங்க ஒரு பர்டிகுலர் கம்பெனியை எடுத்திருக்காங்க, லைஃப் ஸ்டைல் அப்படின்ற அந்த கம்பெனியை எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மல்டி பிராண்ட் ரீட்டெயில் ஸ்டோர். இது வந்து லேண்ட்மார்க் குரூப் அப்படின்ற கம்பெனி கீழே வரக்கூடியது. இவங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ இந்த கம்பெனி எந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணுவாங்க, எப்படி ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா நிறைய நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. போத் மென், விமன் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஈவன் கிட்ஸ்க்கு கூட அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்பேரல், ஃபுட்வேர், ஹேண்ட்பேக், ஃபேஷன், பியூட்டி ப்ராடக்ட்ஸ், ஆக்சசரிஸ், இந்த மாதிரி நிறையவே இருக்குது. 50+ பிரிக் அண்ட் மோட்டார் ஸ்டோர்ஸ் வந்து இருக்குது. 26 மேஜர் சிட்டிஸில் இந்தியாவில் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் வந்து இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து காமர்ஸில் நம்மளுடைய பிஸ்னஸை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கு. மக்கள் நிறைய பேர் வந்து காமர்ஸ் சைட் மூலமாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ இதுக்கு இந்த கம்பெனி எப்படி ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இது மெயின். ஸோ அப்போ இவங்களுடைய அப்ஜெக்டிவ் வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, மக்களுக்கு வந்து மெயினாக Tier 2 சிட்டிஸில் இருக்கக்கூடிய இந்தியன் பீப்புளுக்கு எந்த காரணம் வந்து ஆன்லைனில் வந்து ப்ராடக்டை வாங்க வைக்குது, நேரில் போய் வாங்காமல் ஆன்லைனில் வந்து வாங்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன, அதுதான் வந்து இவங்களுடைய அப்ஜெக்டிவ். ஸோ இந்த ரிசர்ச்சில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 ரிசர்ச் கொஷின்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ரிசர்ச் கொஷின்ஸ்க்கு வந்து அவங்க ஆன்சர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிசர்ச் கொஷின் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக பீப்புள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த மாதிரி அந்த ப்ராடக்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்க வேணும், எதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மக்கள் அப்படின்றத வந்து பார்க்குறாங்க. மூணாவது வந்து என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் ஆன்லைனில் வந்து இப்போ வந்து நம்ம ப்ராடக்டை விற்கிறோன்னா மக்கள் வந்து என்ன மாதிரியான சர்வீசஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பேசிக் 3 ரிசர்ச் கொஷின்ஸை வந்து அந்த கம்பெனி வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இப்போ வந்து என்ன மாதிரியான ரிசர்ச் மெத்தடாலஜி வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 4 இன்டெப்த் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ யார்கிட்ட இந்த இன்டெப்த் இன்டர்வியூ வந்து எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்கிட்டையும் வந்து எடுக்க போகிறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு இந்த ஆன்லைன் கன்சியூமர்ஸ் யாரெல்லாம் விரும்புகிறாங்க இந்த ஆன்லைன் பர்ச்சேஸிங்கை அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தெரிய வரும். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, எந்த மாதிரியான பாப்புலேஷனை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சியூமர் 2 இடத்துலையுமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியவங்க, அதாவது ஆஃப்லைன்லேயும் வாங்குறவங்க, ஆன்லைன்லேயும் வாங்குறவங்க, அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸ் தான் அவங்களுடைய பாப்புலேஷனாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. பாப்புலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம ஸ்டடிக்கான மொத்த குரூப்ஸ் தான் வந்து பாப்புலேஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தான் இதில் வந்து பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன்லேருந்து நம்ம கொஞ்சம் பேரை வந்து எடுப்போம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து சாம்பிள். ஸோ சாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டயர் 2 சிட்டிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான டயர் 2 சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து தான் வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு கொஷினர். ஸோ அந்த கொஷினரில் வந்து ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த டேட்டாவை வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கக்கூடியது வந்து டயர் 2 சிட்டிஸ், அதாவது அர்பன் சிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங் மால்ஸில் வந்து இந்த கொஷினரை சர்க்குலேட் பண்ணுறாங்க. அண்ட் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா, எங்கெல்லாம் வந்து ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ் ரொம்பவே பிஸியாக இருக்கும் அங்கெல்லாம் வீக்கெண்ட்ஸ், எஸ்பெஷலி வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் டைமில் வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி எப்படியெல்லாம் மக்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஆன்லைன் கன்சியூமர்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து இருக்கணும், அந்த ப்ராடக்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து தெரிய வரும் இந்த ரிசர்ச் பண்ணுறது மூலமாக. ஸோ இந்த ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் லைஃப் ஸ்டைல் கம்பெனி வந்து முடிவு பண்ண போகிறாங்க. அதாவது இ-காமர்ஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, ஆரம்பித்தா நமக்கு நல்ல மூவ் இருக்குமா அப்படின்ற விஷயத்த. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எல்லா இடத்துலையுமே வந்து ரிசர்ச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ரிசர்ச் பண்ணாமல் நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும், அதனால நமக்கு வந்து ப்ராஃபிட் வருமா, ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்குமா, அப்படி எல்லாமே வந்து ஆராய்ஞ்சு தான் வந்து ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஏன் ஈவன் மூவிஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ரிசர்ச் தான். இப்போ நமக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மூவிஸ்க்கு பின்னாடி அவங்க நிறைய ஆராய்ச்சி வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த பழங்காலத்தில் எப்படி இருந்தாங்க பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை ஆராய்ச்சி செய்கிறது மூலமாக தான் நமக்கு வந்து ஒரு திரைப்படமாக வந்து நம்மக்கிட்ட காட்டுறாங்க. ஸோ இந்த ரிசர்ச் அப்படின்றது இந்த ஃபீல்டு தான் அந்த ஃபீல்டு தான் அப்படின்னு கிடையாது. எல்லா துறையிலையுமே இந்த ரிசர்ச்ன்றது வந்து முக்கிய பங்கு அளிக்குது. ரிசர்ச்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் நமக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரிசர்ச்சை பற்றின நிறைய தகவல்களை நம்ம அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.